யோசிச்சு பாருங்க, ஒரு கவர்மெண்ட் ஆர்டர், அதுல ஒரு கையெழுத்து. ஆனா அந்த கையெழுத்து போட்ட அதிகாரிக்கு அதை போட அதிகாரமே இல்லனா, அந்த ஒரு சின்ன விஷயம் ஒரு முழு அரசாணையையே எப்படி செல்லாததாக்கும்? வாங்க, இந்த சுவாரஸ்யமான சட்டப்புதிரை நாம இன்னைக்கு அவிழ்க்க போறோம். இந்த கதை நேரா உயர் நீதிமன்றம் வரைக்கும் போகுது. அங்க ஒரு வழக்கின் முடிவு ஏதோ பெரிய சட்ட போராட்டத்தால வரல. அதுக்கு பதிலா யார் கையெழுத்து போட்டாங்கன்ற ஒரே ஒரு சின்ன ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விவரத்தால தீர்மானிக்கப்பட்டுச்சு. சரி, இப்போ இந்த கேள்விகள்ல கொஞ்சம் ஆழமா போலாம். ஒரு அரசு அறிவிப்பு பாக்குறதுக்கு எல்லா வகையிலும் சரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதை அனுப்புன அதிகாரிக்கு அதை அனுப்பவே அதிகாரம் இல்லைன்னா அதோட நிலைமை என்ன? இதுதான் நம்ம பார்க்க போற கதையோட மைய புள்ளி. வாங்க கதைக்குள்ள போலாம். இதோட முதல் அத்தியாயம் ஒரு தனிநபருக்கு வந்த ஒரு அரசு உத்தரவுடன் தான் தொடங்குது. நம்ம கதையோட நாயகி ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த காளீஸ்வரி. ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் நோட்டீஸ் வருது. அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, அவங்க அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருந்தது. இங்கே இருந்து தான் பிரச்சனை தொடங்குது. அந்த அறிவிப்பு பார்க்கறதுக்கே ரொம்ப சீரியஸா இருந்துச்சு. ஜூலை 9, 2024 தேதியிட்ட அந்த நோட்டீஸ்ல உங்களை ஏன் இந்த நிலத்திலிருந்து வெளியேற்றக்கூடாது அப்படின்னு விளக்கம் கேட்டிருந்தாங்க. நிலைமை காளீஸ்வரிக்கு ரொம்பவே சிக்கலாகிற மாதிரி தெரிஞ்சது. பொதுவா இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்தா நாம என்ன பண்ணுவோம்? அதுக்கு பதில் விளக்கம் கொடுப்போம் இல்லையா? ஆனா காளீஸ்வரி அப்படி பண்ணல. இங்கதான் கதையில ஒரு சூப்பரான திருப்பம் வருது. காளீஸ்வரி அந்த நோட்டீஸ்க்கு பதில் சொல்லவே இல்ல. அதுக்கு பதிலா அவங்க எடுத்த ஸ்டெப் ரொம்பவே தைரியமானது. என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த நோட்டீஸே சட்டப்படி செல்லாதுன்னு சொல்லி நேரா சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்துட்டாங்க. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நோட்டீஸ் பார்க்கறதுக்கு பக்கா அதிகாரப்பூர்வமா இருக்கு. வெளியேற்றப்படுவோங்கிற பயமும் உண்மையாவே இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்கு அதை எதிர்க்கணும்? இந்த கேள்விதான் நம்மள சட்டத்தோட நுணுக்கமான பக்கங்களுக்குள்ள கூட்டிட்டு போக போகுது. சரி, காளீஸ்வரியோட இந்த தைரியத்துக்கு பின்னாடி இருந்த அந்த சட்ட ரகசியம் என்னன்னு இப்ப நாம கண்டுபிடிக்கலாம். இந்த முழு வழக்கையும் தீர்மானிக்க போற ஒரே விதிமுறை புத்தகம் இதுதான். நில ஆக்கிரமிப்பு சட்டம் 1905. அதாவது அரசு நிலத்திலிருந்து ஒருத்தரை வெளியேற்ற யாருக்கு அதிகாரம் இருக்கு, எப்போ, எப்படின்னு எல்லாத்தையும் இந்த சட்டம் தான் சொல்லுது. இங்க பாருங்க, இந்த வழக்கின் திருப்பு முனையே இந்த ஸ்லைட்ல தான் இருக்கு. சட்டத்தோட 7வது பிரிவின்படி இடது பக்கம் பாருங்க. மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர் போன்ற அதிகாரிகளுக்கு மட்டும்தான் நோட்டீஸ் அனுப்ப அதிகாரம் இருக்கு. இப்போ வலது பக்கம் பாருங்க. காளீஸ்வரிக்கு நோட்டீஸ் அனுப்புனது யாரு? வட்டார வளர்ச்சி அலுவலர். சட்டப்பூர்வ பட்டியல்ல அவர் பேர் இல்லவே இல்ல. இந்த ஒரே ஒரு முரண்பாடு தான் முழு வழக்கையும் மாற்றிவிட்டது. இவ்ளோ தெளிவா ஒரு சட்ட முரண்பாடு இருக்கும்போது நீதிமன்றத்தோட தீர்ப்பு எப்படி இருந்திருக்குன்னு நீங்களே இப்ப யூகிக்கலாம். ரொம்பவே நேரடியா சுருக்கமா இருந்துச்சு அந்த தீர்ப்பு. இந்த சட்டச்சிக்கலை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கணும்னா இந்த உதாரணத்தை பாருங்க. ஒரு கால்பந்து நடுவர் கூடப்பந்து ஆட்டத்துக்குள்ள வந்து ஒரு ஃபவுல கண்டறிவது போலத்தான் இது. அவர் ஒரு நடுவரா இருக்கலாம், ஆனா அவர் சரியான ஆட்டத்துல இல்ல. அதிகார வரம்புங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயம். இந்த விஷயத்துல உயர் நீதிமன்றத்தோட தீர்ப்பு ரொம்பவே தெளிவா இருந்துச்சு. ஆகஸ்ட் 7, 2024 அன்னைக்கு நீதிமன்ற தனது தீர்ப்புல வட்டார வளர்ச்சி அலுவலர் இது போன்ற காரணம் கேட்டு அறிவிப்புகளை வெளியிட அதிகாரம் பெற்ற அதிகாரி அல்ல அப்படின்னு நேரடியாவே சொல்லிட்டாங்க. தீர்ப்பு இதுதான். அந்த நோட்டீஸ் செல்லாது. அது உடனடியாக ரத்து செய்யப்பட்டுச்சு. என்ன காரணம்? ரொம்ப சிம்பிள். சட்ட நடைமுறை சரியா பின்பற்றப்படவில்லை. அவ்வளவுதான். சரி, காளீஸ்வரியோட இந்த ஒரு வழக்கிலிருந்து விலகி இந்த தீர்ப்பு நமக்கெல்லாம் என்ன ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம். இதுல இருந்து நம்ம 3 முக்கியமான விஷயங்களை கத்துக்கலாம். 1, அதிகாரிகளோட அதிகாரம் சட்டத்தால வரையறுக்கப்பட்டது. அவங்க இஷ்டத்துக்கு செயல்பட முடியாது. 2, சட்ட நடைமுறைகள் வெறும் சம்பிரதாயங்கள் கிடையாது. அது நம்ம உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு கவசம் மாதிரி. கடைசியா 3வது, இந்த விதிகளை பின்பற்றுவதுதான் அரசின் அதிகார வரம்பு மீறல்களிலிருந்து நம்மையும் நம்ம உரிமைகளையும் பாதுகாக்கிறது. இந்த வழக்கு ஒன்னு போதும். ஒரு சின்ன நடைமுறை பிழை கூட எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு தெரிஞ்சுக்க. அதனால அடுத்த தடவை நீங்க ஒரு சாதாரண விதியை பார்க்கும்போது அது வெறும் காகிதம் இல்ல, அது உங்க உரிமைகளின் பாதுகாவலன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க யோசிங்க, இது மாதிரி வேற என்னென்ன சாதாரண விதிகள் நம்மள ஒவ்வொரு நாளும் நமக்கே தெரியாம அமைதியா பாதுகாத்துட்டு இருக்கு?